அன்பிற்கும் பெருமதிப்புக்கும் பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, 77 ஆண்டுகளை கடந்து 78வது ஆண்டிலே இந்தியா காலடி எடுத்து வைத்திருக்கிறது. ஆக சுதந்திரம் பெற்று 77 ஆண்டுகளை நாம் கடந்திருக்கிறோம். 78வது ஆண்டிலே இப்பொழுது நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இந்த 78 ஆண்டுகளிலே நாம் என்ன சாதித்திருக்கின்றோம் என்பதை நாம் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். எனக்கு முன்னால் பேசிய மாமன்ற உறுப்பினர் அவர்கள் சுதந்திர போராட்ட தியாகிகளை பற்றி எல்லாம் குறிப்பிட்டார்கள். நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், வரலாற்றிலே இந்திய விடுதலைக்காக பொருளாக, உயிராக, உழைப்பாக அனைத்தையும் தந்ததிலே முஸ்லிம்கள் தங்களுடைய விகிதாச்சாரத்துக்கும் அதிகமாகவே செயல்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக பல எடுத்துக்காட்டுகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆக அன்புக்குரியவர்களே, நேதாஜி அவர்கள் ஆரம்பித்த அந்த சுதந்திர போராட்டத்திலே மிக அற்புதமான முறையிலே பங்களிப்பளித்த தமிழகத்தை சார்ந்த அமீர் ஹம்சா இருக்கிறார்கள் என்பதை நாம் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். அவ்வளவு பெரிய தியாகத்திற்கெல்லாம் அவர்கள் தங்களை உட்படுத்தி கொண்டார்கள். வஉசி கப்பலோட்டிய சிதம்பரனார் என்பதை நமக்கு எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அன்றைக்கு அந்த பணியை சிறப்பான முறையிலே செய்வதற்கு ஏறத்தாழ 2 லட்சம் ரூபாய் பெறுமதியானதை கொடுத்து அவர்கள் உதவி செய்திருக்கிறார்கள். நீங்க நினைச்சு பார்க்கணும், அந்த காலத்துல 2 லட்சம் ரூபாய்னா இன்னைக்கு அதுக்கு எவ்வளவு வேல்யூ என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். அதே போன்று ஒத்துழையாமை இயக்கத்திலே காந்தியடிகள் ஈடுபட்ட பொழுது அதுக்கு நிதி திரட்டுவதற்காக இந்தியா முழுவதும் வருகிறார், தமிழகத்திற்கும் வருகிறார். தமிழகத்திலே ஜமால் முகமது அவர்களை பார்ப்பதற்காக திருச்சிக்கு அழைத்து செல்கின்றார்கள். அப்ப ஜமால் முகமது அவரிடத்திலே காந்தியடிகள் விவரத்தை சொல்கிறார். இந்த மாதிரி நிகழ்ச்சி எல்லாம் வச்சிருக்கிறோம், இது இப்படிலாம் நடக்கும், இதற்காக மிகப்பெரிய பொருளாதாரம் தேவைப்படுகிறது அப்படின்னு சொன்ன உடனே ஜமால் முகமது என்ன தெரியுமா செஞ்சாங்க? ஒரு பிளாங்க் செக்ல கையெழுத்து போட்டு நீங்க ஃபில்அப் பண்ணிக்கங்க அப்படின்ட்டார். எவ்வளவு பெரிய உயர்ந்த எண்ணம் பாருங்க. ஆக பொதுவா டொனேஷன் கொடுக்கிறவங்க, நன்கொடை கொடுப்பவர்கள் இவ்வளவு என்று எழுதி கொடுப்பார்கள். ஆனால் ஜமால் முகமது என்ன பண்ணார்னா, நீங்க உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு நீங்கள் எழுதி கொள்ளலாம் அப்படின்னு கொடுத்தாரு. ஆக அன்றைக்கு காந்தி எவ்வளவு தெரியுமா எழுதுறாரு? 1 லட்சம் ரூபாய்க்கு அந்த செக்கை பூர்த்தி செய்தார். அதற்கு மேலாக அவர் செய்திருந்தாலும் கூட அங்கே ஜமால் முகமது ஒன்றும் ஆட்சேபனை செய்திருக்க மாட்டார். ஏன்னா அவர் கொடுத்தது பிளாங்க் செக். ஆக அன்புக்குரியவர்களே, அவ்வளவு பெரிய தியாகத்தை எல்லாம் ஏற்கனவே இஸ்லாமியர்கள் செய்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அவையெல்லாம் மறக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் மறைப்பதற்கான சதிகள் நடந்து கொண்டிருப்பதை நான் பார்க்கிறோம். ஆனால் உண்மையிலேயே இந்த இந்திய விடுதலை கண்டிப்பான முறையிலே அந்த தியாகத்தை நாம் ஒரு காலம் என்ன செய்து விட முடியாது, அதையெல்லாம் மறைத்து விட முடியாது. ஆக இன்றைக்கு 77 ஆண்டுகள் கழிந்த பிறகும் கூட பல்வேறு துறைகளிலே இந்தியா முன்னேறி இருக்கிறது. பல்வேறு துறைகளிலே இந்தியா சாதனை படைத்திருக்கிறது. மிகப்பெரிய வல்லரசாக இருக்கிறது. ஆனால் முழுமையான விடுதலையை பெற்றுவிட்டோமா, முழுமையான சுதந்திரத்தை பெற்றுவிட்டோமா என்பதுதான் இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒன்று. அரசியல் விடுதலை பெற்றுவிட்டோம், ஆனால் சமூக விடுதலை பெற்றிருக்கின்றோமா? அன்றைக்கு கூட அம்பேத்கர் அவர்கள் அந்த இந்திய விடுதலை பற்றி பேசுகின்ற பொழுது இந்த கருத்தை மிக தெளிவாக சொன்னார்கள். எங்களுக்கு அரசியல் விடுதலை விட சமூக விடுதலை தான் முக்கியம். ஏன்னா இன்னைக்கு வெள்ளைக்காரன் போயிட்டான், ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்க? கொள்ளைக்காரர்கள் ஆட்சி நடக்கிறதோ என்று நினைத்து பார்க்கக்கூடிய அளவிற்கு சட்டங்கள் இயற்றப்பட்டு கொண்டிருப்பதை நான் பார்க்கின்றோம். எல்லா இடங்களிலும் மக்கள் சுரண்டப்படுவதை நான் பார்க்கின்றோம், இல்லையா? பண மதிப்பிழப்பு அந்த நாட்களில் இருந்து இன்று வரை இன்றைக்கும் இந்திய பொருளாதாரம் நிமிர்ந்து நிற்க முடியவில்லையே. ஆக ஆட்சி பொறுப்பில் இருக்கும் போது என்ன சொன்னார்கள்? ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தின உரையிலே என்ன குறிப்பிடுகிறார்கள்? எதையாவது அவர்கள் நிகழ்த்தி காட்டினார்களா என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். வெறுமனே வாய்ப்பேச்சிலே பேசுவார்கள். என்ன சொன்னாங்க? நாங்க வந்த உடனே ஒவ்வொருவருடைய அக்கௌண்ட்டுக்கும் 15 லட்சம் ரூபாய் கொடுப்போம் சொன்னாங்களா இல்லைங்களா? கொடுத்திருக்கிறாங்களா? இல்ல. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆண்டுக்கு 2 கோடி பேர்களுக்கு நாங்கள் வேலை வாய்ப்பை ஏற்பாடு செய்வோம் அப்படின்னு சொன்னாங்களா இல்லைங்களா? செஞ்சிருக்கிறாங்களா? இல்லை. ஆக இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லா தரப்பு மக்களும் பாதிக்கப்படுகிறார்கள். ரொம்ப பேர் நினைக்கிறாங்க இந்த வகுப்புவாத அரசினால்
ஏதோ முஸ்லிம்கள் தான் பாதிக்கப்படுகிறார்கள், ஏதோ தலிதுகள் தான் பாதிக்கப்படுகிறார்கள், ஏதோ கிறிஸ்தவர்கள் தான் பாதிக்கப்படுகிறார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆக அன்பு அருமைக்குரியவர்களே, சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். பள்ளிவாசல்கள் இடிக்கப்படுகின்றன, சர்ச்சைகள் இடிக்கப்படுகின்றன, முஸ்லிம் கடைகள் தீக்கிரையாக்கப்படுகின்றன, அங்கே மாப் லிஞ்சிங் அவ்வப்போது நடந்து கொண்டே இருக்கிறது, முஸ்லிம் வீடுகள் புல்டோசரால் இடிக்கப்படுகின்றன. ஆனால் இவை அனைத்தையுமே தாண்டி விவசாயிகள் நிம்மதியாக இருக்கிறார்களா? இல்லையே. ஆயிரக்கணக்கான விவசாயிகள் இன்றைக்கும் போராடி கொண்டுதான் இருக்கின்றார்கள். தொழிலாளிகள் நிம்மதியாக இருக்கின்றார்களா? சிறு தொழிலாளிகள் நிம்மதியாக இருக்கின்றார்களா? சிறு குறு தொழில் நிறுவனங்கள் நிம்மதியாக ஆரோக்கியமாக நடப்பதற்கான சூழ்நிலை இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக அன்புக்குரியவர்களே, இந்த நாட்டை இன்றைக்கு பீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய நோய்களில் முதன்மை நோயாக நாம் குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால் ஊழல் தான். இன்றைக்கு ஊழல் இல்லாமல் எதுவுமே இல்லை. எந்த அளவுக்குன்னா கோர்ட்டுக்கே சொல்லிடுறாங்க, எப்பா இதுக்கு இவ்வளவு, இதுக்கு இவ்வளவு எழுதி வச்சிருக்கப்பா, ஒரு நீதிபதி சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லிட்டா மக்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாம போயிடுமா இல்லைங்களா? அவனுக்கு ஒரு முடிவுக்கு வந்துடும், ஓ இந்த வேலை நடப்பதற்கு இவ்வளவு கொடுக்க வேண்டும் போல் தெரிகிறது, இந்த வேலை நடப்பதற்கு இவ்வளவு கொடுக்க வேண்டும் போல் தெரிகிறது என்று அவர்களே முடிவு செய்து விடுவார்கள் என்று நீதிபதிகள் சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு நிலைமை இருப்பதை நாம் பார்க்கின்றோம் இல்லையா? இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்லவங்க யாருன்னா லஞ்சம் வாங்குறவங்க எல்லாம் மோசமானவங்க கிடையாது. நல்லவங்க யாருன்னா அவர் ரொம்ப நல்லவருங்க, வாங்குவாருங்க, கரெக்டா முடிச்சு கொடுப்பாருங்க, அவர் ரொம்ப சூப்பரான ஆளுங்க அப்படின்னு சொல்றதை பாக்குறோம். எவ்வளவு பெரிய கீழே இறங்கி இருக்கிறோம் பாருங்க. ஆக லஞ்சம் என்பது, ஊழல் என்பது, தவறு என்பது போய் நீ என்னத்தையாவது வாங்கி தொலை, என் வேலையை முடிச்சு கொடுத்தா போதும் அப்படின்னு நிலைமைக்கு இன்றைக்கு பொதுமக்கள் தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றார்களே. இதற்கு பேர் நம்ம முழுமையான விடுதலை என்று சொல்ல முடியுமா? ஆக இன்னைக்கு காந்தி என்ன சொன்னாரு? முழுமையான விடுதலை, உண்மையான விடுதலைன்னா எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா, நகையணிந்த பெண், இளம் பெண் தன்னந்தனியாக இரவு நேரத்தில் எந்த விதமான பயமும் இல்லாமல் பயணப்படக்கூடிய நாளே இந்தியா விடுதலை பெற்ற நாள் அப்படின்னு நம்ம மகாத்மா காந்தி அன்னைக்கு கனவு கண்டார். ஆனால் அந்த கனவு இன்றைக்கு கூட நிறைவேறாமல் இருக்கிறது. பகல் இது இரவுல ஒரு பக்கம் இருக்கட்டும், பகல்ல பயணம் பண்ண முடியல, பஸ்ல டிராவல் பண்ண முடியல, ட்ரெயின்ல டிராவல் பண்ண முடியல. ஆக எந்த விதமான பயம் இல்லாமல் பெண்கள் செல்லக்கூடிய சூழல் இன்றைக்கு உருவாகி இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை என்றுதான் சொல்ல முடியும் இல்லையா? இன்றைக்கு பெண் கடத்தல்கள், அதிலும் குறிப்பாக பெண் குழந்தைகள் கடத்தல் பெருவாரியாக நடந்து கொண்டிருப்பதை நான் பார்க்கிட்டோம். எந்த இடத்திலுமே பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருப்பதை நான் பார்க்கின்றோம். ஆக இவற்றையெல்லாம் நாம் சரி செய்ய வேண்டும். ஆக அன்புக்குரியவர்களே, விடுதலை அப்படின்னு சொன்னாலே, சுதந்திரம் அப்படின்னு சொன்னாலே, சுதந்திரமாக நிம்மதியாக எல்லா மட்டங்களில் உள்ள எல்லோருமே நடமாடக்கூடிய இயங்கக்கூடிய ஒரு சூழல் உருவாக்கப்பட வேண்டும். ஆனால் இன்றைக்கு இதற்கெல்லாம் காரணமாக பல்வேறுவற்றை பட்டியலிடுகிறார்கள். அதிலே ஒரு முக்கியமான ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, எதிலிருந்து இன்னைக்கு விடுதலை பெற வேண்டும்? போதையிலிருந்து விடுதலை பெற வேண்டும். ஆக போதை இல்லாத இந்தியா வரணுமா இல்லைங்களா? தமிழக முதலமைச்சர் கூட 2 நாளைக்கு முன்பாக சொன்னார், போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும், இரும்பு கரம் கொண்டு போதை வியாபாரிகளை நாங்கள் அடக்குவோம், போதை பொருட்கள் வருவதை நாங்கள் தடுப்போம் அப்படின்னாரு. ஆனா போதையில வெறும் போதை தரக்கூடிய பொருட்கள் மட்டுமில்லை, இன்னைக்கு விதவிதமான பொருட்கள் விட்டது. மதுவும் போதை தானே. ஆக அதை பற்றி யார் பேசுவார்கள்? ஆக ஒரு புறத்திலே நாம் எடுத்துக்கொள்ளும் போது பல்வேறு நல்ல காரியங்கள் செய்தாலும் கூட, பெண்களுக்கான பல்வேறு அறக்காரியங்கள் செய்தாலும் கூட, ஆக பெண்கள் முகம் சுளிக்கக்கூடிய அளவிற்கு என்றைக்கு டாஸ்மார்க் ஒழிக்கப்படுகிறதோ அன்றைக்கு தான் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறந்த தமிழகமாக, வளர்ந்த தமிழகமாக இருக்க முடியும். ஆக தமிழக அரசு நினைத்தால் முடியாது ஒன்றல்ல. ஏன்னா ஏற்கனவே சூதாட்டத்தை ஒழிச்சிருக்கிறோம், குதிரை பந்தயத்தை ஒழிச்சிருக்கிறோம், லாட்டரி சீட்டை ஒழிச்சிருக்கிறோம். ஆக அந்த கட்டத்திலே கண்டிப்பாக ரமேஷ் அவர்கள் அதுக்கெல்லாம் குரல் கொடுப்பாங்க நான் கருதுறேன். ஏன்னா அவங்க மக்களோடு மக்களாக இருக்கிறார்கள், நிதி திரட்டி தர்றாங்க. அப்ப இந்த நிதி திரட்டி தர்றது பயன்பெறணுமா இல்லைங்களா? அது பெண்களுக்காக கொடுக்கப்படுகின்ற நிதி, ரேஷன் கார்டுக்கு கொடுக்கப்படுகின்ற நிதி, வீட்டுக்காக கொடுக்கப்படுகின்ற நிதி, ஆக இவையெல்லாம் சரியான முறையிலே பயன்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த போதை இல்லாத தமிழகம் உருவாக்க வேண்டும். ஆக டாஸ்மார்க் என்பது ஒரு மிகப்பெரிய தடுப்பாக இருக்கிறது. ஆக அதை நீக்க முடியாது என்பதில்லை. ஆக மனது வைத்தால், ஏன்னா பேரறிஞர் என்ன அன்னைக்கே சொல்லியிருக்கிறார், அந்த டாஸ்மார்க்கால் வருகின்ற வருமானம் என்பது குஷ்டரோகி கையில் இருக்கின்ற வெண்ணெயை போன்றது அப்படின்னு சொல்லியிருக்கிறார்.
ஆக இதை விட ஒரு கடுமையான ஒரு விமர்சனத்தை யாரும் வைக்க முடியாது. ஆக பேரறிஞர் அண்ணா அவர்கள் மிக நன்றாக உணர்ந்துதான் அதை சொல்லி இருக்கின்றார். ஆக அதனை நாம் இன்றைக்கு செயல்படுத்தக்கூடிய காலம் நெருங்கி விட்டதோ என்று நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஆக அந்த அடிப்படையை நாம் பார்க்கின்ற பொழுது போதை இல்லாத தமிழகத்தை நாம் உருவாக்க வேண்டும். அதற்கு பிறகு ஒரு மூன்றாவது மிகப்பெரிய வியாதி என்னன்னா இந்த வகுப்புவாதம். இந்த வகுப்புவாதிகள் இவ்வளவு குறுகிய மனம் பாருங்க. வயநாடுல தேசிய பேரழிவு, உலகமே அதை பார்த்து வருத்தப்படுகிறது, வேதனைப்படுகிறது. உலகத்திலிருந்து பல்வேறு நாட்டை சார்ந்தவர்கள் சேவை செய்வதற்கு ஓடோடி வருகிறார்கள். ஆனா இங்க இருக்கக்கூடிய குறுமுதியாளர்கள் என்ன எழுதுறாங்க? சின்ன பாகிஸ்தான் ஒழிந்து விட்டது, நாட்டுக்கடி சின்னவெல்லாம் பூமி கீழே போயிட்டான். அப்ப எவ்வளவு வக்கரம் இருக்கும், எவ்வளவு கொடூர மனம் இருக்கும். ஆக மனிதர்கள் நாகரிகத்துக்கு அப்பாற்பட்ட முறையிலே மிக கொடூரமான சிந்தனை உள்ளவர்கள் இன்றைக்கு நம்மை சுத்தி இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக அன்புக்குரியவர்களே, ஆக மிகப்பெரிய பேரிடர் நடந்தாலும் கூட அங்கே ஜாதி மதங்களை எல்லாம் கடந்து சேவை செய்யக்கூடியதை பார்க்கணும். அதுல பாத்தீங்கன்னா அதிலும் கூட தமிழகத்தை சார்ந்த ஒரு பெண் நர்ஸ் சபியா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, அதாவது 2 ஊருக்கும் இடையிலே ஆறு ஓடுகிறது, ஊரை பிரித்து விட்டது. ஆற்றுக்கு அந்த புறத்திலே காயப்பட்டவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள் கிடைக்கிறார்கள், குற்றையரும் கொலை உயிரமாக கிடைக்கின்றார்கள். அவர்களுக்கு மருத்துவ உதவி தேவைப்படுகிறது. அப்ப அந்த டாக்டர் டீம் பாக்குறாங்க. பார்த்து என்னன்னா அந்த கரையில் இருக்கிறவங்களை ஒவ்வொருத்தரா கொண்டு வந்து இந்த கரைக்கு சேர்க்கிறது மிகப்பெரிய சிரமமாக இருக்கிறது. ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்ப அந்த மருத்துவ டீம் என்ன முடிவு பண்றாங்கன்னா, அங்கிருந்து ஆட்களை இங்கே ஒவ்வொருத்தராக கொண்டு வரது போல இங்கிருந்து சில பேர் அனுப்பி வச்சுட்டோம்னா, நர்ஸ் அங்க அனுப்பி வச்சுட்டோம்னா அவங்க போய் என்ன செய்வாங்க, முதலுதவி செஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களை சவகாசமா கூட்டு வந்து ஆஸ்பத்திரியில சேர்த்து அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி என்ன பண்றாங்கன்னா கேட்கிறாங்க. அவங்க யாரை எதிர்பார்க்கிறாங்கன்னா ஆண் நர்ஸுகள் யாராவது இருக்கிறாங்களா? ஏன்னா கீழே சுருண்டு ஓடிக்கொண்டிருக்கின்ற ஆறு, அதுக்கு மேல லைஃப் லைன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஹெல்ப் லைன் ஏதோ ஒரு பேர் சொல்றாங்க. அந்த கம்பியில போகணும். அப்ப அதுல போனோம்னா ஒரு தைரியமான ஒருத்தர் தான் போக முடியும். அப்ப யாராவது ஆண் நர்ஸ் இருக்கிறீங்களான்னு கேக்குறாங்க. ஆனா யாருமே இல்லை. அந்த நேரத்துல கூடலூரை சார்ந்த தமிழகத்தை சார்ந்த சபினா அப்படின்ற பெண் நர்ஸ், ஒரு முஸ்லிம் பெண்மணி வர்றாங்க. அவங்க சொல்றாங்க நான் போறேன் சார்ன்றாங்க. எல்லாரும் பாக்குறாங்க, இப்ப நீ எப்படிமா போக? ஆம்பளைங்களே பயப்படுறாங்க. என்ன உயிருக்கு கேரண்டி இல்ல, கொஞ்சம் கரணம் தப்பினால் மரணம் அப்படிங்கிற மாதிரி. ஆனா அந்த பெண் சொல்றாங்க, அவங்களே உயிர் போயிட்டு இருக்கும் போது நான் உயிரோடு என்னங்க பிரயோஜனம், வாங்க நாங்க போகணும், நான் போக ரெடி அப்படிங்கிறாங்க. என் அம்மா அப்படியே கழுத்துல மாட்டுறாங்க, தோழில மாட்டுறாங்க. அந்த இதை கையில என்ன செய்யறாங்க, அந்த மெடிக்கல் கிட்ட எடுத்துட்டு அப்படியே போற காட்சி. அதை ஒருத்தர் வீடியோ எடுத்து சமூக வலைதளத்துல போட்டார். அதை போட போய் தான் தெரிஞ்சிச்சு இப்ப முஸ்லீம் நர்ஸ் எந்த அளவுக்கு செஞ்சிருக்கிறாங்களேன்னு. அப்புறம் அந்த அம்மா போய் அங்க இருக்கக்கூடிய 35 பேர்களுக்கு என்ன செய்யறாங்க, சிகிச்சை அளிக்கிறார்கள். அதிலே பல பேர்கள் நலமாக வீடு வருவதற்கான அடிப்படை பணிகளை செய்கின்றார்கள். ஆக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இவ்வளவு பெரிய துயர் இருந்தாலும் கூட அங்கே ஜாதி பார்க்கவில்லை, மதம் பார்க்கவில்லை. இந்த பெண்மணி அங்கே போகின்ற பொழுது எத்தனை பேர் முஸ்லிம் இருக்கிறார்கள், எத்தனை பேர் இந்துக்கள் இருக்கின்றார்கள், எத்தனை பேர் கிறிஸ்தவர்கள் இருக்கின்றார்கள், அப்படிலாம் பார்க்கல. மனுஷங்க இருக்கிறாங்க, அடிபட்டு இருக்கிறாங்க, காயப்பட்டு இருக்கிறாங்க, சிகிச்சை தேவைப்படுகிறது, மருந்து தேவைப்படுகிறது, அவங்களுக்கு முதலுதவி தேவைப்படுகிறது, நான் போறேன் அப்படின்னு வராங்க. ஆக அன்புக்குரியவர்களே, அதே மாதிரி ஒரு முஸ்லிம் தம்பதியினர், அந்த தாய் ஒரு சோசியல் மீடியால ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன குழந்தை இருக்கிறாங்க. ஆக அந்த தாயை இழந்த அனாதை குழந்தைகளுக்கு பால் ஊட்டுவதற்கு நான் தயார். இவ்வளவு பெரிய ஒரு தாய்மை பாருங்க. உண்மையிலேயே தாய்மை என்பது அதுக்கு மதிப்பே சொல்ல முடியாது. அவ்வளவு ஒரு அற்புதமான ஒன்று. அப்ப அந்த தாய் என்ன பண்றாங்கன்னா, என் குழந்தைக்கு மட்டும் நான் தாய் அல்ல, எந்தெந்த குழந்தைகள் எல்லாம் தாயை இழந்து நிற்கின்றார்களோ அந்த அனாதை குழந்தைகள் அத்தனைக்கும் நான் தாயாக இருந்து பால் ஊட்ட நான் தயார் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி செஞ்சு காட்டுறாங்க. சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாம் கூட என்ன செய்யறாங்க, செலவு பண்ணி என்ன பண்றாங்க, ஒரு சின்ன சிறுமி மொபைல் வாங்குறதுக்கு காசு சேர்த்து வைக்கிறா, கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வைக்கிறா. அதை கொண்டு வந்து அரசு அதிகாரிகிட்ட கொடுக்குறார். நான் இந்த மாதிரி எனக்கு எங்க அம்மாவுக்கு ஒரு மொபைல் வாங்கி கொடுக்கலான்னு நான் தான் காசு சேர்த்தேன், இப்ப இந்த மாதிரி எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, என்னுடைய சார்பாக இதை வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு கொடுக்குறார். ஆக அன்புக்குரியவர்களே, இன்னும் பாத்தீங்கன்னா சில பேர் என் நிலத்தை தந்துடுறேன், என் வீட்டை தந்துடுறேன். நேற்று கூட ஒருத்தர் அறிவிப்பு செஞ்சாரு, என்னுடைய நிலத்தில 100 பேர்களுக்கு வீடு கட்டி தருவதற்கு நான் ஏற்பாடு செய்கின்றேன். ஆக அன்புக்குரியவர்களே, எவ்வளவு பெரிய பேரிடர்கள் ஏற்பட்டாலும் கூட
அந்த பேரிடல எப்படி சுதந்திர போராட்டத்திலே முஸ்லிம்கள் பங்கு பெற்றார்களோ அந்த மாதிரி ஒவ்வொரு பேரிடலும் முஸ்லிம்களுடைய தனித்தன்மையோடு செயல்படக்கூடிய காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். உதாரணமாக சென்னை பெருவெள்ளமாக இருக்கட்டும், சுனாமியாக இருக்கலாம், கொரோனாவா இருக்கட்டும், சொன்னாங்க இல்லைங்களா, ஆக்சிஜன் இல்லாத இடத்துல ஆக்சிஜன் கொடுத்தது முஸ்லிம்கள் என்பதை நான் மறுக்க முடியுமா? இந்த இடத்துல சுஜாதா அப்படின்னு ஒரு சகோதரி பதிவு போட்டிருக்காங்க வயநாட்டுல. திடீர்னு பள்ளிவாசல்ல இருந்து பாங்கு சத்தம் கேட்கிறது. பள்ளிவாசலுடைய இமாம் சொல்லுகின்றார், ஏரியா மக்களே மழை ஜாஸ்தி ஆகிட்டே போகிறது, நிலச்சரிவுக்கான வாய்ப்பு இருக்கிறது, எனவே தாழ்வான பகுதியில் இருக்கிறவங்க உடனடியாக பள்ளிவாசலுக்கு வாங்க, பள்ளிவாசலுக்கு வாங்க, பள்ளிவாசலுக்கு வர தொடர்ந்து அறிவு கொடுத்திருக்கிறாரு. அப்ப சுஜாதான்ற பெண்ணுக்கு வெளியே வந்து பாக்குறாங்க, உண்மையிலே கொஞ்சம் பாதிப்பு வருது. அவனுக்கு மனசுல ஒரு தயக்கம், அது ஏதோ அவங்களால கூப்பிடுறாங்க போல தெரியுது, முஸ்லிம்களை பாய்களை கூப்பிடுறாங்க போல தெரியுது, நான் ஹிந்து ஆச்சேன், அது நான் பொம்பளையாச்சேன், நான் வந்து அந்த பள்ளிவாசலுக்கு போக முடியுமா? ஏன்னா கோவிலே உள்ள போறதா இல்லையான்னு பிரச்சனை இருக்குது. அப்ப என்ன போய் பள்ளிவாசல உள்ள சேர்ப்பாங்களா அப்படி இந்த பெண்ணு தயங்குறாங்க. ஆனா அவங்க தொடர்ந்து கூப்பிட்ட உடனே 2-3 பேர் வர்றாங்க, எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க. ஆக அன்புக்குரியவர்களே, இந்த பெண்மணி அங்கே போய் இருக்கின்றார். ஒரு முஸ்லீம் அல்லாத பெண்மணி அப்படிங்கிற கொஞ்சம் கூட பாகுபாடு இல்லாமல் தன்னுடைய சகோதரியாக, தன்னுடைய மகளாக, தன் குடும்பத்தில் ஒருவராக அந்த மக்கள் அங்கே பாதுகாத்திருந்தார்கள். இதுக்கு பின்னாடி ஒரு சுவையான செய்தி இருக்கிறது. என்னன்னா, அந்த இடத்துல பள்ளிவாசல் கட்ட போகும்போது அங்க இருக்கக்கூடிய சில வகுப்பாதிகள் எதிர்க்கிறார்கள். அதுல இந்த சுஜாதாவுடைய சகோதரனும் ஒருத்தர், அந்த பையன் என்ன பண்ணா எல்லாத்தையும் கையெழுத்து வாங்குறாரு. அப்ப சகோதரிகிட்ட கையெழுத்து வாங்குறாரு, இந்த பாய்கள்லாம் பள்ளிவாசல் கட்டுறாங்களாம், கட்டக்கூடாது, நாங்க எதிர்க்கிறோம், நாங்க ஒரு பெட்டிஷன் போட்டிருக்கிறோம், இது என்ன கையெழுத்து போடு அப்படிங்கிறார். அந்த அம்மா கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிச்சு. அது ஏன்டா அவங்க பள்ளி அவங்க கட்டிட்டு போறாங்கடா, அதுக்கு நான் ஏன்டா கையெழுத்து போடுறோம் அப்படின்னு கையெழுத்து போடாம தவிர்த்து கொண்டது. இப்ப அந்த பெண்ணை எழுதுது, நான் அன்னைக்கு கையெழுத்து போட மறுத்தேன், ஆனா என்னோட உயிர் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக அல்ல, நான் கையெழுத்து போட மறுத்தேன், ஆனா ஒரு காலத்துல போய் அந்த பள்ளிவாசல போய் தங்கி என்னுடைய குடும்பம் காப்பாற்றப்படும் அப்படிங்கிற நம்பிக்கையில இல்ல. நான் எதுக்கு கையெழுத்து போடலன்னா, ஒரு அநீதிக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, துணை போக கூடாது, வழிபாட்டு சுதந்திரம் கொடுக்க வேண்டும். நம்ம கூட நாயா பிள்ளையா பழகிறவங்க அவங்க ஒரு வழிபாடு நடத்துறாங்கன்னா அந்த வழிபாட்டுக்கு நாம் ஏன் இடைஞ்சலாக இருக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் கையெழுத்து போடல. ஆனால் இன்னைக்கு சொல்லுகிறேன், ஒவ்வொரு இடத்திலும் பள்ளிவாசல்கள் கட்டப்பட வேண்டும். பள்ளிவாசல் என்பது முஸ்லிம்கள் தொழுவதற்காக மட்டுமல்ல, அங்குள்ள மக்களை பாதுகாப்பதற்கான பாதுகாப்பு ஆலயம் என்பதாக அந்த பெண்மணி உருக்கமான முறையிலே சோசியல் மீடியாவில் எழுதியிருக்கின்றார். ஆக அன்புக்குரியவர்களே, ஆக விடுதலை என்பது ஏதோ அன்றைக்கு நடந்தது என்பது மட்டுமல்லங்க, என்றைக்கெல்லாம் பேரிடர் வருகிறதோ, என்றைக்கெல்லாம் பிரச்சனை வருகிறதோ, என்றைக்கெல்லாம் மக்கள் இயற்கை பேரிடரால் சூழப்படுகின்றார்களோ அன்றைக்கெல்லாம் காப்பாற்றக்கூடிய அணியிலே முதன்மையானவர்களாக, முக்கியமானவர்களாக, அனைத்தையும் துறந்து செயல்படக்கூடியவர்களாக முஸ்லிம்கள் தொடர்ந்து இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஒரு சுதந்திரமான ஒரு நாட்டிலே நாம் இருக்கக்கூடிய சூழலிலே இன்னைக்கு ஒன்றிய அரசு எப்படிப்பட்ட சட்டங்களை இயற்றிக் கொண்டு இருக்கிறது என்பதையும் நாம் இன்னைக்கு நினைத்து பார்க்கிறோம். இப்போ 3 குற்றவியல் சட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறாங்க. அது என்னன்னா, ஏற்கனவே உள்ள சட்டத்தெல்லாம் எந்த அளவுக்கு மாற்றம் பண்ணிருக்கிறாங்கன்னா, ஒருத்தர் மேல சந்தேகப்பட்டாலே போதும், அது போலீஸுக்கு முழுமையான அதிகாரம் கொடுக்கக்கூடிய, யாரை வேண்டுமானாலும் உள்ளே கொண்டு போய் வைத்து பல மாதங்களாக அவர்களை விசாரணை என்ற பெயரிலே அவர்களை பிரச்சனைக்கு உட்படுத்தக்கூடிய, அவர்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய தன்மையிலே இன்றைக்கு சட்டம் இயற்றப்பட்டுக் கொண்டிருப்பதை நான் பார்க்கின்றோம். இப்பொழுது சமீபத்திலே வக்ஃப் வாரியத்திற்காக ஒரு மசோதாவை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். அது மிக மிக கொடுமையான ஒன்று. ஏன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல 25வது பிரிவு என்ன சொல்றதுன்னா, இந்த நாட்டினுடைய குடிமக்கள் எந்த மதத்தை வேண்டுமானாலும் ஏற்றுக்கொள்ளலாம், அதனை பின்பற்றலாம், அதனை பிரச்சாரம் செய்யலாம், அதனுடைய அடிப்படையிலே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற ஃபண்டமெண்டல் ரைட்டை கொடுத்திருக்கு. அதே மாதிரி 26வது பிரிவு வழிபாட்டு உரிமையை விலைக்கு தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு வக்ஃப் சட்டம் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. அது கொண்டு வர்றதற்கு என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 3 காரணத்தை சொல்றாங்க. காரணம் 1 என்னன்னு கேட்டீங்கன்னா, முஸ்லிம்களுடைய ஏழைகள் பாதுகாப்பு பெற வேண்டும் அப்படிதான் நான் சட்டத்தை கொண்டு வரேன். இவங்க எப்பவுமே நியாயமா சொல்லவே இல்லை. இவங்க எப்பெல்லாம் சட்டத்தை கொண்டு வராங்களோ அப்ப சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. சரி, ஒரு வாதத்துக்காக எடுத்துக்காங்க, ஏங்க முஸ்லிம்கள் ஏழைகள் நலம் பெற வேண்டும் அப்படின்னா இந்தியா எதுக்கு இருக்குது?
இந்திய சட்டம் எதுக்கு இருக்குது, இந்திய அரசு எதுக்கு இருக்குது, எல்லா மக்களுக்கும் பாதுகாப்பு செய்ய வேண்டும் அல்லவா? ஏழ்மையை விரட்டுவதுதான் நம்முடைய நோக்கம். நீ வேலை வாய்ப்பை கொடுத்தா ஏழ்மையை விரட்டு தானே போகும். கல்வி வாய்ப்பை கொடுக்கலாமா இல்லைங்களா? ஆக அதெல்லாம் கொடுக்க மாட்டான். ஆக முஸ்லிம்களை ஏழ்மையை போக்குவதற்கு முஸ்லிம்கள் சேர்த்து வச்சிருப்பாங்க பாருங்க, முஸ்லிம்கள் நன்கொடையா கொடுத்திருப்பாங்க பாருங்க, அதுல இருந்து நான் கொடுக்க போறேன். அப்ப நீ நான் கொடுக்க மாட்டேன். அரசாங்கத்துக்கு பொறுப்பு கிடையாது, அரசாங்கத்துக்கு கடமை கிடையாது. அங்கங்க கஷ்டப்பட்டவங்க தங்கள் வாழ்நாள்ல சேர்த்து கொடுக்கிற அந்த வக்ஃபு சொத்துல இருந்து எடுத்து நீ என்ன பண்ண போற? நீ ஏழ்மையை புரட்ட போற, நீ விரட்ட போறன்னு சொல்ற. உன்னை எப்படி நம்புறது? அது எப்படி சரியா இருக்க முடியும்? இது ஒன்று. ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா, வக்ஃபு வாரியம் சரியாக செயல்படவில்லை. ஆக செயல்படவில்லைன்னா அதுக்கு என்ன சட்டமோ அதை செய்யப்பா. எந்த நிறுவனம் தான் சரியா செயல்படுகிறது பாக்குறோமா இல்லைங்களா? ஆக சரியாக செயல்படவில்லை என்றால் அது சரியாக செயல்படுவதற்கு பல்வேறு திட்டங்கள் இருக்கின்றன, பல்வேறு சட்டங்கள் இருக்கின்றன, அதை செய்ய வேண்டியதானே. ஆக அதுல இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த சட்டத்தையே முடக்குவதற்கு, வக்ஃபு சொத்துக்களை அபகரிப்பதற்கான திட்டத்தை அவர்கள் போடுகிறார்கள். மூணாவதா என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, வக்ஃபு வாரியத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, இதுவரைக்கும் என்னன்னா வக்ஃபுக்குன்னு தனி ட்ரிபியூனல் இருக்குது, அதுக்குன்னு தனி சட்ட திட்டங்கள் இருக்கிறது. அந்த அடிப்படையில் வக்ஃப் போர்டுல உள்ளவங்க என்ன செய்வாங்க, விசாரிச்சு தீர்ப்பு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கு மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய இந்த சட்டத்தின் அடிப்படையிலே அதற்கான தீர்ப்பு யார் சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கலெக்டர் ஆபீஸே முடிவு பண்ணிடும். குடும்பம் பாருங்க, உங்களுக்கு எளிமையா சொல்வதாக இருந்தா, இப்ப இதுவரைக்கும் ஒருத்தர் வக்ஃபு செய்யணும் செஞ்சிடலாம். இப்போ ஒருத்தர் இருக்கிறாரு, நான் வக்ஃபு செய்யறேன், என்னப்பா எதுக்குப்பா செய்யறேன்னு கேட்பாங்க. இது பள்ளிவாசல் இருக்கணுங்க, சரி. இங்க கபர்ஸ்தான் இருக்கணுங்க, சரி. இங்க மதரசா இருக்கணுங்க, சரி. அப்படின்னு சொன்னா என்ன செய்யலாம்? வக்ஃபு வாரியம் அதை ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையிலே எல்லாமே அவங்களே என்ன பண்ணுவாங்க, வக்ஃபு வாரியமே ஆட்களை நியமிப்பாங்க, அந்த நிலத்தை சர்வே பண்ணுவாங்க, அதுக்கு அது என்னென்ன விதத்துல பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கறத ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஜஸ்ட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்துருவாங்க, இந்த மாதிரி இன்னார் வக்ஃபு பண்ணிருக்கிறாரு, என்னென்ன விஷயத்துக்கு அது பயன்படுத்தப்படணும் அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கு சொன்ன உடனே ஒரு நோட்டிபிகேஷன் போட்டா அது சட்டம் ஆயிடும். சரிங்களா? இப்ப எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பணிகளுக்கு வக்ஃபு வாரியம் பயன்படுத்தக்கூடாது. நீங்க டீடு ரெடி பண்ணுமா, யாரு வக்ஃபு கொடுக்குறாங்களோ அவங்க டீடு போடணுமா. என்னன்னா, நான் எதுக்காக கொடுக்குறேன், எவ்வளவு கொடுக்குறேன், எப்படி கொடுக்குறேன், இது எதுக்கெல்லாம் பயன்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கறது என்ன செய்யணும், ஒரு டீட்ல முழுமையா எழுதணும். சரி, எழுதியாச்சு. யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும்? கலெக்டர் ஆபீஸ்ல கொண்டு போய் கொடுக்கணும். சரிங்க. அதுக்கப்புறம் என்னங்க நடக்கும்? கலெக்டர் ஆபீஸ்ல யாராவது ஒருத்தர் என்ன செய்வாங்க, அதிகாரி அது சரியா தப்பான்னு பார்ப்பார். ஆனா அதே நேரத்துல கவர்னர்ல இருந்து கீழே உள்ள குமாசா வரைக்கும் யாராவது ஒரு அரசு அதிகாரி, அரசியல் வேலை செய்கின்றவர், இது சரியில்லை, இது பிரச்சனை அப்படின்னு ஒரு பெட்டிஷன் போட்டா போதும், உடனே ஸ்டாப் ஆயிடும். புரியுதா? ஒருத்தர் வக்ஃபு செய்யறாரு, அது கலெக்டர் ஆபீஸ்ல டீடு ரெடி பண்ணி டீட கொடுக்குறாரு. அப்ப யாராவது என்ன பண்ணுவாங்க, இல்லைங்க இது அப்படி, இந்த நிலம் அப்படிங்க, இந்த நிலம் எப்படிங்க, இவர் இப்படிங்கன்னு சொல்லி ஏதாவது ஒரு ஆட்சேபனை எழுப்பினால் அது என்ன செஞ்சிருவாரு, அந்த கலெக்டர், அதுக்கு பேரு கலெக்டர் ராஜ்யம் தான் பேரு, அந்த சட்டம் அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. அது அப்படியே போட்டு வச்சிருவாரு. போட்டு வச்சுட்டா அது எப்ப முடியும் அப்படின்லாம் எந்த கேரண்டியும் கிடையாது. கண்ணியத்திற்குரியவர்களே, பாருங்க, ஒருத்தர் வக்ஃபு செய்யறது கூட என்ன செய்ய முடியாது. இப்படி இருந்தா யாராவது வக்ஃபு செய்வாங்களா? வக்ஃபு செய்ய முடியுமா? அன்புக்குரியவர்களே, அதே போன்று இன்றைக்கு வக்ஃபு வாரியத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான வழக்குகளுக்கு அது தனியா அவங்க ட்ரிபியூனல் வச்சிருக்கிறாங்க. அது எப்படி சரியா இருக்க முடியும்? அப்ப இந்திய அரசுக்கு ஒரு சட்டம் இருக்கா இல்லைங்களா? அந்த இந்திய அரசுல விசாரிப்பாங்க. அதுக்கப்புறம் மேல்முறையீடு போவாங்க, அப்புறம் ஹைகோர்ட் போவாங்க, அது சுப்ரீம் கோர்ட் போவாங்க. வக்ஃபு வாரியத்துக்கு அப்படி இல்லையேன்றாங்க. ஏதோ வக்ஃபு வாரியத்துக்கு மட்டும் இப்படி இருக்கிற மாதிரி சொல்றாங்க. இதே போன்றுதான் எல்லா மத நிறுவனங்களுக்கும் இருக்கிறது. இந்து மடங்களா இருக்கட்டும், துறவி மடங்களா இருக்கட்டும், சர்ச்சாக இருக்கட்டும், ஆயிரக்கணக்கான ஏக்கர் இருக்குது, ஆயிரக்கணக்கான மடங்கள் இருக்கிறது. ஆக இவற்றுக்கெல்லாம் தனி சட்டம் இருக்கிறது, இவற்றுக்கெல்லாம் ட்ரிபியூனல் இருக்கிறது. ஏன்னா வக்ஃபுக்காக மட்டும் இருப்பதை போன்று இவர்கள் கட்டமைக்கிறார்கள். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இதிலையெல்லாம் நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். ஆக இன்றைக்கு சுதந்திரம் பெற்று 77 ஆண்டு கழிந்த பிறகும் கூட நிம்மதியான முறையிலே, சுதந்திரமான முறையிலே சிறுபான்மை மக்கள், தலிதுகள், கிறிஸ்தவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், மீனவர்கள், எளியவர்கள் நிம்மதியான முறையிலே வாழ முடியவில்லை என்பதுதான் இந்தியாவில் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. ஆக இந்த நேரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே தனியார் மயமாக்கி கொண்டு போகிறது. அதிலும் குறிப்பாக அதிகமான போதை பொருள் எதன் வழியாக கடத்தப்படுகிறதுனா, குஜராத்ல உள்ள அம்பானி துறைமுகத்தின் மூலமாக அதிகமாக கடத்தப்படுது.
சில பேர் இப்படி கூட சொல்றாங்க, ஓ போதை பொருளுக்கு அப்படியே துறைமுகம் வச்சிருக்கானோ அப்படின்லாம் என்ன செய்யறாங்க சொல்லக்கூடிய அளவுக்கு அவ்வளவு தூரத்துக்கு கடத்தல் செய்யப்படுகிறது. ஆனால் இவற்றையெல்லாம் மீடியாக்கள் பேசுவதில்லை, இவற்றையெல்லாம் ஊடகங்கள் பேசவில்லை. ஆக அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு சுதந்திரம் என்று சொன்னால் எல்லாருக்கும் சுதந்திரம் கிடைக்க வேண்டும். அல்லாமா இக்பால் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, சாரே ஜஹான் சே அச்சா ஹிந்துஸ்தான் ஹமாரா அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? அப்ப அந்த மாதிரி முழுமையான சுதந்திரம் என்று சொன்னால் கல்விக்கான சுதந்திரம் வேண்டும், பொருளாதாரத்துக்கான சுதந்திரம் வேண்டும், வேலை வாய்ப்புக்கான சுதந்திரம் வேண்டும், வகுப்புவாதம் இல்லாத ஒரு இந்தியா வேண்டும், போதை இல்லாத இந்தியா வேண்டும், சூதாட்டம் இல்லாத இந்தியா வேண்டும், லஞ்சம் இல்லாத இந்தியா வேண்டும், ஊழல் இல்லாத இந்தியா வேண்டும். ஆக இப்படிப்பட்ட ஒரு நாடு அமைந்தால்தான் அது முழுமையான விடுதலை பெற்ற ஒரு நாடு என்று எடுத்துக்கொள்ள முடியும், முழுமையான சுதந்திரம் பெற்ற நாடு என்று எடுத்துக்கொள்ள முடியும். ஆக அப்படிப்பட்ட சுதந்திரத்துக்காக எப்படி நம்முடைய முன்னோர்கள் பாடுபட்டார்களோ அதே போன்று நாமும் பாடுபட வேண்டும். ஆக அரசியல் சுதந்திரத்தை நாம் அடைந்து விட்டோமே தவிர இன்னும் சமூக நீதியை அடைந்து விடவில்லை, சிறுபான்மை மக்களுடைய உரிமைகளை இன்னும் பெற்றுவிடவில்லை. ஆக இன்றைக்கு அப்படிப்பட்ட பல்வேறு உரிமைகளுக்காக நாம் தொடர்ந்து போராட வேண்டும், தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும், அதற்காக பாடுபட வேண்டும். ஆக வருங்கால இந்தியா வலுவான இந்தியாவாக, வலிமை மிக்க இந்தியாவாக, வகுப்பாதமற்ற இந்தியாவாக, போதையற்ற இந்தியாவாக, பொருளாதார மேம்பாடு உள்ள இந்தியாவாக, சிறுபான்மையர்கள் நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு இந்தியாவாக, அனைவருக்கும் சமநீதி கிடைக்கக்கூடிய ஒரு இந்தியாவாக, சகோதரத்துவம் பெறக்கூடிய இந்தியாவாக உருவெடுப்பதற்கு நாம் சூழலை போல் ஒன்று சேர்வோம், பாடுபடுவோம். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். எல்லா புகழும் இறைவனுக்கே.